So 12th mass communication lesson number 7, reporting and editing. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு மீடியாவில் நியூஸ் வரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ரிப்போர்ட்டிங்லேருந்து எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். He put his left foot down first. He then declared that is one small step for man, one giant leap for mankind. Date July 20, 1969. Time 2:56 GMT America. Neil Armstrong becomes the first man to step on the moon. The astronaut stepped on the moon's surface. That was a sea of tranquility. 20 minutes after the first opening of the hatch of the Eagle landing craft, Armstrong had earlier reported safe landing of the lunar module. Do you find anything wrong in this? Do you find it smooth reading? Is there a flow? ஸோ மேலே உங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அது படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியுதா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இப்போ நான் அதை சொன்னதை அப்படியே நான் படித்து காட்டுறேன், உங்களுக்கு புரியுதா மட்டும் பாருங்கள். அவரோட லெஃப்ட் காலை வந்து ஃபஸ்ட்டு வச்சார். அப்புறம் அவர் சொன்னார், இது ஒரு மனிதனோட ஒரு சின்ன ஸ்டெப்பு, ஆனால் மனித இனத்துக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப்பு, பெரிய ஒரு தாவல் அப்படின்னு சொன்னார். டேட்டு ஜூலை 20, 1969. டைமு 2:56 அமெரிக்கன் டைமிங்கு. இது நீல் ஆம்ஸ்ட்ராங்கு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மூணில் வச்சுருக்காரு. அவர் தான் முதல் மனிதர் மூணில் கால் வைக்கிறதுக்கு, நிலாவில் கால் வைக்கிறதுக்கு. இந்த அஸ்ட்ரோனாட் பார்த்திங்கனாக்கா நிலாவோட சர்ஃபேஸில் கால் வச்சுருக்காரு. 20 நிமிஷத்துக்கு அவர் அங்கே இருந்தார், அந்த ஈகிள் லேண்டிங் கிராஃப்ட் வச்சுக்கிட்டு. இவர் பார்த்திங்கனாக்கா சேஃபாக லூனார் மாடியூலில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அது ஏதாவது புரியுதா உங்களுக்கு, இல்லை கோர்வையாக இருக்கா? சுத்தமாக புரியல, எங்கெங்கே என்னென்னமோ கலந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னு படிப்போம் நம்ம. நவ் ரீட் த ஃபாலோயிங். July 20th, 1969, man takes first step on the moon. Americans, Neil Armstrong has become the first man to walk on the moon. The astronaut stepped on to the moon surface in the sea tranquility at 2:56 GMT, nearly 20 minutes after first opening the hatch of the Eagle landing craft. Armstrong had earlier reported the lunar module's safe landing. As it put his left foot down first, Armstrong declared, that is one small step for man, one giant leap for mankind. Don't you find the second one is easy to read? That is because the first one was an unedited reported copy and the second one an edited copy. ஸோ இப்போ ரெண்டாவது படித்து காட்டுறேன் நான். ஜூலை 20, 1969 ஒருத்தர் நிலாவில் முதல் காலடி வச்சார். நெயில் ஆம்ஸ்ட்ராங் அவரோட பேர். அவர் தான் மனித இனத்திலேயே முதல்ல நிலாவில் கால் வச்ச ஒரு நபர். இந்த அஸ்ட்ரோனட் பார்த்திங்கனாக்கா இந்த நிலாவோட சர்ஃபேஸில் 2:56க்கு கால் வச்சார். கிட்டத்தட்ட அவரோட ஈகிள் லேண்டிங் கிராஃப்ட், அவர் போன அந்த ஸ்பேஸ்ஷிப் பேர் வந்து ஈகிள் லேண்டிங் கிராஃப்ட்டு. அது வந்து இறங்கி அந்த மூன் சர்ஃபேஸில் இறங்கி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வெளியே வந்திருக்காரு. அங்கே ஒரு 20 நிமிஷம் இருந்திருக்காரு. அவர் சேஃபான லேண்ட் ஆகிருக்காரு அப்படின்ட்டு பூமியில் இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கார். அவர் ஃபஸ்ட்டு அவர் லெஃப்ட் ஃபுட் எடுத்து வச்சார். இது மனித இனத்துக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், இது அந்த மனுஷனுக்கு அந்த மனிதருக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், ஆனால் மனித இனத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ இப்போ இது படிக்கும்போது எப்படி இருக்குது, இது ஒரு கோர்வையாக இருக்குது. ஏன்னா இது வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எடிட்டிங். யூ ஹாவ் சீன் how a report is being edited into a story. Reporting and story editing are two important and indispensable
part of the print media. Good reporting and good editing make for a good news story, whether it is in a newspaper, magazine, radio, television or online. ஸோ நீங்கள் எதில் நியூஸ் கேட்டாலும் படித்தாலோ அதில் நல்ல ஒரு எடிட்டிங் இருந்தால் தான் அது ஒரு நல்ல நியூஸாக போய் சேரும் மக்களிடையே, இல்லாட்டி அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் எடிட்டிங், இப்படி தான் எடிட் பண்ணணும், இப்படி தான் எடிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 7.1 டெஃபினிஷன். இப்போ டெஃபினிஷன், ரிப்போர்ட்டிங்கோட டெஃபினிஷன் என்ன? By reporting we mean collection or gathering of facts about current events or background materials required for a news story or feature. Reporters do it through interviews, investigation and observation. Reporters are given direction by editors to cover the particular event, known as assignment. They may be general assignment or special ones. Reporters write the news story which is called copies. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஃபேக்ட்ஸ், நடந்திருக்க ஒரு உண்மையான விஷயத்தை அதோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் இந்த ரிப்போர்ட். இது நியூஸ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை ஃபீச்சர் ஸ்டோரியாக இருக்கலாம். நியூஸ் ஸ்டோரி அதாவது புதுசு கிடையாது, நியூஸ் ஸ்டோரி. தென் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த ஸ்டோரியெல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று இன்டர்வியூ மூலமாக, இல்லாட்டி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏதாவது அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அங்கே எடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எடிட்டர்ஸ் சொல்கிற அந்த டைரக்ஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து அசைன்மெண்ட், அதுக்கு பேர் அசைன்மெண்ட்டு சொல்லுவாங்க, அதை கவர் பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜென்ரல் சாதாரண அசைன்மெண்ட்லாம் இருக்கலாம். ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டோரிஸ்லாம் எழுதுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க, காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் கன்சிடர் an example. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்கிறாங்க. Now read the following. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை படிக்கலாம். Prime Minister declare that the yield from the explosion are in line with expected values. Date May 11, 1998. India steps short of declaring itself nuclear weapon state. It conducted 3 nuclear explosions. It was in Pokhran that India exploded the first nuclear device in May 18, 1974. Code of operation was Smiling Buddha. May 11 was Buddha Jayanti. The code this time was Operation Shakti. This time the explosion included the fusion device, a low yield device and the thermonuclear device. The reporter should write with clarity, objectivity and accuracy. A reporter who covers a particular area or subject specialize in that. சரி, மேலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனாக்கா May 11, 1998. அப்போ இந்தியா வந்து உலகத்துக்கே என்ன சொல்லிச்சிட்டாங்க, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரித்த கண்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னு அன்றைக்கி அறிவித்தாங்க. 3 நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணியிருக்கோம் நாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போக்ரான்ங்கிற இடம் இருக்குது, அது ராஜஸ்தானில் இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா May 1874 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் எங்கே நம்ம இது பண்ணோன்னாக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னாக்கா May 18, 1974. அதோட ஆப்ரேஷன் ஒரு கோட் வைப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்மைலிங் புத்தான்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் May 11 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்த ஜெயந்தியாக இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு வச்சுருந்தாங்க. தட் இஸ் May 11, 1998 வச்ச அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு பேர் ஆப்ரேஷன் சக்தின்னு வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஷன் டிவைஸ் வச்சு அதில் லோ ஈல்டு தெர்மோநியூக்ளியர் டிவைஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிப்போர்ட் இப்போ என்ன பண்ணாக்கா இது கிளாரிட்டியாக அப்ஜெக்டிவ், இந்த செய்தியோட நியூஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் அக்யூரேசி வந்து இப்போ ரெடி பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ணலாம், எடிட்டிங். இப்போ இது வந்து ராவான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு ரிப்போர்ட்டருக்கு. இப்போ ரிப்போர்ட்டர் இந்த நியூஸை எடிட் பண்ணுவார். ஏன்னா இப்போ இதை படிக்கும்போது ஒன்றும் புரியல, முன்ன பின்னன்னு இருக்குது. இப்போ எடிட்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். A person who calls
who edits is called editor. By editing, we mean preparing news reports for publications, telecasts or broadcasts. Editing in the process by which a report is read, corrected, modified, value added, polished, improved, and made better for publication. Condensation is also part of editing. So, யார் எந்த ஒரு பர்சன் இந்த எடிட் பண்ணுறாரோ அவருக்கு வந்து எடிட்டர்னு பேர். இந்த எடிட்டிங் பண்ணுறது மூலமாக அந்த நியூஸ் பார்த்திங்கனாக்கா பப்ளிகேஷனுக்கு ரெடி ஆகிடுது, இல்லை டெலிகாஸ்ட் ரெடி ஆகிடுது, இல்லை ப்ராட்காஸ்ட் ரெடி ஆகிடுது. பப்ளிகேஷன்னாக்கா நியூஸ் பேப்பர், டெலிகாஸ்ட்னாக்கா டிவி, ப்ராட்காஸ்ட்னாக்கா டிவி அண்ட் ரேடியோ. ஸோ எடிட்டிங் ப்ராசஸ் மூலமாக நம்மளால் பார்த்திங்கனாக்கா இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், மாடிஃபைட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், அந்த நியூஸு வேல்யூ ஆடட் விஷயமா இருக்கும், பாலிஷ்டான விஷயமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பப்ளிகேஷனுக்கு அதை பப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ கண்டென்சேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுவும் எடிட்டிங்கில் ஒன் ஆஃப் த பார்ட். இப்போ நம்ம எடிட் பண்ண ஒரு விஷயத்தை படிப்போம். இது அதே விஷயத்தை வந்து நியூஸ் வந்து எடிட் பண்ணதை படிப்போம். May 11, 1998, India conducts 3 nuclear explosions at its Pokhran nuclear test site. Tests include the fusion device, a low yield device, and a thermonuclear device. Prime Minister declares that the yield from the explosions are in the line with expected values. India stops short of declaring itself nuclear weapon state. On May 18, 1974, India exploded its first nuclear devices code named Smiling Buddha. After about quarter century, on Buddha Jayanti Day, May 11, 1998, Operation Shakti was carried out. இப்போ அதே விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் எடிட் பண்ணி முடிச்சாட்டி எவ்வளோ ஈஸியாக இருக்குது, கிளியராக இருக்குது. அந்த நியூஸோட அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு புரியுது. ஸோ இதுதான் எடிட்டிங்கோட முக்கியத்துவம். இதுதான் எடிட்டிங். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது தான் போக்ரான் நியூக்ளியர் சைட். இது ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இங்கே தான் நியூக்ளியர் பாம்பு வந்து நாம் சோதித்து பார்த்தோம். The copy of the report has been improved by the editor and is therefore easier to read and understand. The editor also decides whether photographs or other images or graphs should be used also with the report. A good editor needs creative skills, command over a language, ideas to improve the copy, and correct judgment about how much importance should be given to a particular news item. ஸோ இந்த எடிட்டர் பார்த்திங்கனாக்கா அவர் தான் டிசைட் பண்ணுறாரு எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபு இந்த இதுக்கு போடணும், தட் இஸ் அந்த நியூஸுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் இல்லை கிராஃப் தேவைப்படுதா அப்படின்ட்டு விஷயத்தை யோசித்து அது வந்து அவர் போடணும். அப்புறம் அவரோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு அவர் வந்து லாங்குவேஜ் இல்லை ஐடியாஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த காப்பியில். அப்புறம் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து கொடுக்கலாம். 7.2 ஹவு டு கேதர் நியூஸ். சரி, ஒரு நியூஸ் வந்தாட்டி எடிட் பண்ணுறது பற்றி தெரிஞ்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் எப்படி கேதர் பண்ணணும் அப்படின்னா, you must have heard the Mahabharata, the great battle of Kauravas and Pandavas. Before the beginning of battle, Dhritarashtra was blind by birth, was given an offer by Sri Krishna that he would be given sight to watch the battle, but Dhritarashtra declined and instead wanted to hear reports from war from Sanjay. Sanjay thus started narrating the war scene to Dhritarashtra. He thus became the first war correspondent. Sanjay was reporting to the war. His reporting was correct, descriptive, factual, impersonal, and narrative. Have you ever thought about how the reporters get information about stories that appear in television news, in newspaper, in radio bulletins, and on internet? We call the news reports a news story. Unlike fictions, these are factual stories, events that have happened or things that are going to happen. Like a good storyteller, the reporter has to narrate the story before the reader or listener or viewer. Reporters get news stories from various sources. They are as follows. Right. இப்போ முதல்ல எப்படி ஒரு நியூஸ் கிடைக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு புராணத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க.
மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கௌரவாஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் போர ஆரம்பித்த போது திருதராஷ்டிரா அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கண்ணு தெரியாது. அவருக்கு வந்து லார்டு கிருஷ்ணா வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த போரை பார்க்கறதுக்கும் என்ன உங்களுக்கு நான் வந்து கண் பார்வை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு திருதராஷ்டிரா வந்து இல்லை தேவையில்லை, நான் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், அவர் எனக்கு வந்து இது ஒரு அசிஸ்டண்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், அவர் வந்து எனக்கு நரேட் பண்ணட்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சய்ங்கிற ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் இந்த போர் எல்லாத்தையும் திருதராஷ்டிரத்துக்கு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அதை சொன்ன விதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். அவர் சொன்ன விதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயங்கள் இருந்துச்சு, நல்ல கரெக்டாக ஃபேக்சுவலாக இருந்துச்சு. என்ன நடக்குதோ அதுதான் சொன்னார். அவராகவே எதுவும் எக்ஸ்ட்ராவெலாம் கலக்கி சொல்ல கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு வார் கரஸ்பாண்டன்ட் யார் அப்படின்னாக்கா அது சஞ்சய் அவர் தான். அதாவது மகாபாரதத்தில் வர அந்த சஞ்சய்ங்கிற கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வார் கரஸ்பாண்டன்ட். அதனால் வார் கரஸ்பாண்டன்ட்னாக்கா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க. இப்போ வாரை பற்றி கவர் பண்ணுற ஸ்டோரி பேர், அந்த கரஸ்பாண்டன்ஸ்க்கு பேர் வார் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோரியோட இன்ஃபர்மேஷன் தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, இல்லை ரேடியோவில் கேட்குறீங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இன்டர்நெட்டில் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த நரேட்டிவ் ஸ்டோரி வந்து டெவலப் ஆகுது. இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணும்போது இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஷனு ஃபேக்சுவல் ஸ்டோரிஸு நடந்த விஷயம் இல்லை என்ன நடக்க போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி அவங்க நரேட் பண்ணால் தான் லிசன் பண்ணுறவங்களுக்கு இல்லை படிக்கிறவங்களுக்கு இல்லை பார்க்குறவங்களுக்கு அது புரியும். அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கணும், ஸ்டோரிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படிலாம் நமக்கு நியூஸு கிடைக்கும், என்னென்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லிசனிங்னா கேட்குறது. ரிப்போர்ட்டர் கேன் கெட் குட் ஸ்டோரிஸ் பை லிசனிங் டு அதர்ஸ். While traveling in bus, the reporter overhears a conversation between two passengers. Did you go to town today? There was a terrible accident. A school bus overturned. 20 children were taken to hospital. By listening to this, the reporter can get a clue to the story. He now has to find out more details of the accidents. Which school bus was involved? How many children were injured? Were there many casualties? In which hospital were they being admitted? The reporter goes to the accident site to collect the information. The reporter does the job not end there. He has to inform the photographer about the accident. The next day, the newspaper shows also carries some good photos about the accident. ஸோ லிசனிங் மூலமாக ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி நியூஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் அவர் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற போது 2 பேசஞ்சர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு விஷயம் தெரியுமா, காலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு இந்த ஹிண்ட்டை வச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவாருனாக்கா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏன்னா தெரிஞ்சுக்கணும் எந்த ஸ்கூல் பஸ்ஸு, எத்தனை குழந்தைங்க அடிபட்டிருக்கு, எத்தனை குழந்தைங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கா, இல்லை பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து போய் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டிங் பார்த்திங்கனாக்கா நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோகிராஃபரோட வரும்போது தான் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு லிசனிங் மூலமாக ஒரு சோர்ஸ் நியூஸ் வந்து கண்டுபிடிக்கிறத ஒரு சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கவரிங் ஈவெண்ட்ஸ்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் இன் மும்பை, கும்பமேளா இன் ஹரித்வார், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கோவா. These are all events. Reporters cover these events for their publication channels or new bulletins. The coverage depends upon the importance of magnitude of event. A small panchayat level meeting will be covered locally, whereas a state level function will be wider coverage. If it is in a national event, it will receive nationwide attention. ஸோ கவரிங் ஈவெண்ட்னாக்கா ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு, அதை லைவாக கவர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், இல்லை கும்பமேளா எங்கே ஹரித்வாரில் நடந்துச்சுனாக்கா, இல்லை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், லைவாகவே கவர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் டிவி சேனல்ஸில், கேபிள் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கிற பஞ்சாயத்து மீட்டிங்கை அந்த லெவலில் வந்து அவங்க ரிலே பண்ணுவாங்க.
இல்லை ஸ்டேட் லெவலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுனாக்கா அது பெரிய லெவலில் கவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நேஷனல் வைட் அட்டென்ஷன் இருக்கும். நேஷனல் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிபப்ளிக் டே நடக்குதுனாக்கா அங்கே ஒரு பரேடு லைவில் நமக்கு அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நேஷனல் வைடாக நேஷனல் ஈவெண்ட்டாக இருக்கும்போது கவரிங் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ நியூஸ் இப்படியும் நம்ம கவர் பண்ணலாம். அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ். த அனதர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் த நியூஸ் இஸ் த ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ். லீடர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹோல்ட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் ரெகுலர்லி. Ministers also hold press conferences to announce various programs and policies of governments. Business houses arrange press conferences to launch their new product. Organization and association also held press briefing. So in the press conference நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்குறீங்க, ஒன்றும் பாலிடிக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சினிமாவாக இருக்கலாம். ஏதாவது புது படம் வந்துச்சுனாக்கா அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஏதாவது பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னாக்கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் நியூஸை கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். These are another major source of news items. Various commissions and committees submit their reports to government, which are the gold mine as far as the news reporters are concerned. State or press release by the leaders and businessmen also make news. ஸோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது என்னன்னாக்கா இது ஒரு மேஜர் சோர்ஸ். ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மேஜர் சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமிஷன்ஸ் இல்லாட்டி கமிட்டிஸ் அப்படிம்பாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா மக்கள் பிரச்சனை, சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னாக்கா அது ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு சப்மிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில் அந்த ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்டு பார்த்திங்கனாக்கா இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ப்ரெஸ் ரிலீஸும் பார்த்திங்கனாக்கா லீடர்ஸ்னாலேயும் பிஸ்னஸ் மேனாலேயும் நடத்துகிற இந்த கொடுக்குற இந்த ப்ரெஸ் மீட்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு நியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட், பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளிஸ். பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் when in session generated lot of news. Question in both houses of parliament proceeding call attention. 0-hour mentions, debates and various acts passes by the parliaments also make news. The general budget and the railway budget are presented in parliament. State budgets are presented in the state assemblies. ஸோ நீங்கள் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னாக்கா அது நீங்கள் தூர்தர்ஷன் கவர்மெண்ட் இது இருக்குது, சேனல் இருக்குது, டிவி சேனல் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். எப்பப்போ இந்த ராஜ்யசபா அண்டு லோக்சபாவில் இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ், அதாவது ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ், சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா எம்பிஸ், இவங்க எல்லாமே டிஸ்கஸ் ப்ராப்ளத்தை ஒரு விஷயத்தை சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதான் நீங்கள் பார்க்கலாம். கத்துறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே லைவாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது ஒன் ஆஃப் த நியூஸ் கவரேஜ். நெக்ஸ்ட், போலீஸ் சோர்ஸ். The police are in charge of law and order. So the police always maintain a close vigil about various activities of citizens. Reports gets details about crime, accidents, etc. from the police source. ஸோ ஒரு போலீஸ் சோர்ஸ், போலீஸுங்கிறவர் யாருன்னா அவர் தான் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுற ஒரு இன்சார்ஜ். அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது ஒரு சொசைட்டியில், ஒரு சிட்டிசனோட பிஹேவியரு இதெல்லாமே. ஸோ அவர் மூலமாகவும் நமக்கு இது கிடைக்கும், நியூஸ் சோர்ஸ் வந்து கிடைக்கும், ஸ்டோரி சோர்ஸ். தென் இன்டர்வியூஸ் பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இன்டர்வியூஸ் தான். ஸோ இந்த இன்டர்வியூஸ் மூலமாக இந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், பொலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு இன்டர்வியூஸ் எடுத்து அந்த இன்டர்வியூ மூலமாக ஸோ நியூஸை வந்து கலெக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த சோர்ஸ். News can also originated from government and non-government sources, courts, airports, railway station, education institutions, hospitals, etc. ஸோ நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடுத்துருக்க விஷயம் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சோர்ஸஸ் மூலமாக, கோர்ட்டு நம்ம சட்டம் அந்த கோர்ட்டு மூலமாக, ஏர்போர்ட்டில் நடக்கிற விஷயம், ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போய் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இது பண்ணலாம், நியூஸ் கலெக்ட் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸையும் நியூஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு how to gather news. So by listening மூலமாக, covering events மூலமாக, press conference மூலமாக, reports and statements மூலமாக, parliament assemblies மூலமாக, police source மூலமாக, interviews மூலமாக நம்மளால் ஸ்டோரிஸை வந்து கவர் பண்ண முடியும்.